ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இதுக்கு நம்ம பச்சை பொன்னாங்கண்ணி கீரைன்னு நம்ம சொல்லலாம். இது கண் எரிச்சலுக்கு, நம்ம உடம்புல சூட்டை தணிக்கி, கண் பொறையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொறை கூட இது நம்மளுக்கு நீங்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரை நம்ம 27 நாள் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டோம்னாக்க பகல்லையே நம்ம நட்சத்திரத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லா கீரைகளில் விட இந்த கீரை ரொம்ப நல்லது. இது கீரைகளின் ராஜா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது நான் பயிரிட்டு இருக்கிறோம். இதை நான் இன்னைக்கு நான் பிடுங்கி இந்த கீரை நான் எடுத்து இன்னைக்கு சமைக்கணும். இது நம்ம சமைச்சு சாப்பிடலாம். இதை தலையாக எடுக்கணும். இந்த மாதிரி தலையாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா இது ரொம்ப நல்லது கண்ணுக்கு. இதில் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் எல்லாம் ரொம்ப ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டோம்னாக்க வயிற்றில் உள்ள அந்த வயிற்றில் உள்ள அனாதிக்குன்னு கை கால் நரம்பு தளர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை நம்மளுக்கு உடம்பு சூட்டை தணிக்குது. அப்புறம் தலையாக பொரித்து அப்படியே வணக்கி நம்ம ஏன்னா பச்சையாக சாப்பிட்றது கூட அது நல்லது தான். அதை காட்டிலும் நம்ம கொஞ்சம் அப்படியே லேசாக எண்ணெய் விடாத அப்படியே வணக்கி நம்ம சாப்பிட்டோம்னாக்க நமக்கு கை கால் வாதம் பித்தம் இது எல்லாமே நல்லாகு. ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரை மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கிராமத்தை சைடு ரோட்டு பக்கம் இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கி. அதான் நான் இன்னைக்கு பயிரிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு முறை இந்த பச்சை பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் ரோட்டில் போகும்போது கூட கிராமத்து சைடில் போனால் கூட இந்த பச்சை பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு